அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒண்ணு ஏமாறி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேண்டாம் வேண்டாம் எதை பத்தி கவலைப்படல. தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். எங்களது கூட்டணி ஆட்சின்னா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள். தினம் ஒரு பேட்டி, விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பேட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறாரு, நிறைய சீட்டு தரனாரு. எங்கேயா சொன்னோம்? நீ எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத. கொஞ்சம் கொஞ்சமா திமுக உங்க கட்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் விழுங்கிரும், திமுக விழுங்கிரும். அதிமுகவை பாஜக விழுங்கி செறித்து விடும் என்று திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்புணர்வோடு சுட்டிக்காட்டியது, கவலையோடு சுட்டிக்காட்டியது. அதிமுக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு சுட்டிக்காட்டியது. ஆனால் அதை அப்படியே திருப்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழுங்கிவிடும் என்று முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். 2001 விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓரிரு பொதுத் தேர்தல்களை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியோடு தான் பயணிக்கிறது. மெல்ல மெல்ல வளர்ச்சியடைந்து இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. வளர்ச்சியடைந்திருக்கிறதே தவிர வீழ்ச்சி அடையவில்லை. ஆகவே இதை அவர் திரித்து பேசுவதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. இந்த இடத்தில் முழுக்க அதிமுக இன்றைக்கு பாஜகவால் கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது. அதிமுகவோட எல்லா முடிவுகளையும் பிஜேபி தான் எடுக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூட்டணிக்கு தலைமை யாரோ, முதலமைச்சர் வேட்பாளர் யாரோ, அவர் தான் பிரஸை சந்திப்பார், அட்ரஸ் பண்ணுவார். ஆனால் அவரை வச்சுக்கிட்டு அமித்ஷா பேசிட்டு போனார். இவர் எங்களை கேள்வி எழுப்புவதும் கேலி செய்வதும் கேலிக்குரியதாக இருக்குது. வணக்கம், இது கேள்வி களம். அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பதற்கு முயற்சி நடப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். இன்னொரு புறத்தில் அதிமுக தரப்பு விமர்சிப்பது திமுகவின் கூட்டணி கட்சிகளை பார்த்து கடுமையான விமர்சனங்கள் வருகின்றன. விசிகாவை திமுக விழுங்கிவிட்டது என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்துவிட்டது என்று திரு தொல் திருமாவளவன் விமர்சிக்கிறார். ஓபிஎஸ் தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாத ஒரு குழப்பம் இருக்கிறது. காலம் பதில் சொல்லும் என்று ஒருவருக்கும் காலம் கடந்து விட்டது என்று ஓபிஎஸ்க்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இன்னொரு முனையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசின் மீது காட்டமான விமர்சனங்களை தினந்தோறும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று பதில் சொல்லியிருக்கிறார். நாங்கள் வீடு வீடாக சென்று கதவை தட்டி திமுகவின் சாதனைகளை மக்களிடம் சொல்கிறோம். பாஜகவினுடைய கமலாலயத்திற்கோ அமித்ஷா வீட்டுக்கோ சென்று நாங்கள் கதவை தட்டவில்லை. மக்களிடம் எங்கள் சாதனைகளை சொல்லி ஆதரவு கேட்கிறோம் என்று பதில் தந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் நாம் பேசப்போகிறோம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ், வழக்கறிஞர் அதிமுக ஆதரவாளர் திரு சேலம் மணிகண்டன், பத்திரிகையாளர் திரு பாக்கி, அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் துரைசாமி. அனைவருக்கும் வணக்கம். திரு சேலம் மணிகண்டன், விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. பொதுவாக தேர்தல் பரப்புரைக்கு இப்போதே தொடங்கிவிட்ட திரு பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சியை முதலமைச்சரை
அமைச்சர்களை, அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அதை விடவும் கூடுதலாக திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கிறார். ஒன்று, திமுக கூட்டணி கட்சிகளை கூட்டணிக்கு வாங்க, அங்கே இருக்காதீங்க அப்படின்னு விமர்சிக்கிறார். அழைக்கிறார். அழைப்புக்கு ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் நான் எங்கே உங்களை துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தேன்னு சொன்னேன், அமைச்சர் பதவி கொடுக்குறேன் நான் எங்கே ஆசை காட்டினேன், கூடுதல் சீட்டு தரேன் நான் எங்கேயா சொன்னேன் அப்படின்னு இன்று எதிர்வினை ஆற்றுகிறார். ஆசை வார்த்தை காட்டலையா, விசிகாவை அழைக்கலையா, அழைக்க மறுத்து அந்த அழைப்பை அவங்க நிராகரிச்சிட்ட உடனே அவங்க மேலே ஏன் பாயிறார்? இந்த விமர்சனம் ஏன்? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் குணா. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக, பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் ஒன்று இணைஞ்ச உடனே அன்னையிலிருந்து திமுகவும் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுடைய முழு நேரம் 24 மணி நேரம் நான் ஸ்டாப் 24x7x31 days per month அவங்க வேலை என்னன்னா, அதிமுக நல்ல கட்சிங்க, வல்லவர்கள் கட்சிங்க, அம்மா இருந்த கட்சிங்க, புரட்சி தலைவர் இருந்த கட்சிங்க, பாஜக ஆக்டோபஸ் இவங்களை விழுங்க போகுதுங்க அப்படின்னு பக்கத்து வீட்டு பாத்ரூமை பார்த்து கவலைப்படுறதையே 24 மணி நேர தொழிலாக இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேங்க, ஆக்டோபஸ் கட்சி மோசமான கட்சி, பாயாச கட்சி, பாசிச கட்சினா அந்த கட்சியோட அதிமுக கூட்டணி வச்சு தோக்க தானே போகுது. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இவங்களுக்கு ஏன் 24 மணி நேரமும் கவலை? அதாவது இப்போ திருமாவளவன் ரொம்ப அவர் தான் பாவம் அக்கறை நம்பர் 1. முதலை கண்ணீர் பார்த்தீங்கன்னா ஆத்தோட அதிகமாக கண்ணு தண்ணி விட்டு கசாப்பு கடையில் இருக்கிறவன் சாருண்யம் பேசுகிற மாதிரி அவர் தான் வந்து இது ஒரு திராவிட கட்சி, திராவிடியல் கட்சி, அதனால் நாங்கள் கவலைப்படுகிறோம். இவர் அந்த பக்கம் இருந்துக்கிட்டே ஒரு நாளைக்கு என்ன பாரு, நாங்கள் வெறும் வடை பஜ்ஜி டீ சாப்பிட்டு போகிறதுக்கு வரலிங்க அப்படின்பாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தேவைன்னா 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு எங்ககிட்ட ஆள் இருக்கிறாங்க அப்படின்பாரு. அப்புறம் போகிற போக்கில் என்ன பாருன்னா, அதிமுகவோட கூட சேரலாம் ஆனால் அங்கே பிஜேபி இருக்குது அப்படின்பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரைத்துறையை ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கட்சியினுடைய நிறுவனம் வந்து கபலீகரம் பண்ணியிருக்குது அப்படின்னு திடீர்னு மியாவ் அப்படின்னு வீர வசனம்லாம் பேசுவாருங்க. அப்புறம் திடீர்னு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, ஆனால் அதற்கான சூழ்நிலை இப்பொழுது எழவில்லை அப்படிம்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல அப்படிங்கிறவர் ஆட்சியில் பங்கு கேளுங்கய்யா, நல்ல வாய்ப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை தப்பி தவறி அடுத்த முறை ஆட்சி அமைதுன்னா 4 பேர்த்துக்கு நல்ல இலாக்கா வாங்கி கொடுத்து அவங்கள முன்னேற்றுக்குன்னா, இல்லைங்க பிரதமர் ஆகிறது தாங்க எங்களுக்கு லட்சியம் அப்படின்னு ஒரே அடியா தமிழ்நாட்டை தாண்டி இல்லாத ஒரு கட்சி வந்து பிரதமருக்கு கனவு காண்டு தேவகவுடா கனவு கண்டார் அந்த மாதிரிங்க. அதை விட விட்டுருங்க. எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், இருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இந்த பேரணியை தொடங்குறாரு. பேரணியை தொடங்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கேயாவது இந்த அபஸ்வரத்தை பார்த்துருக்கிறீங்களா? நான் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்தா சொன்னார் இவர் கேட்டா, நாமங்க இது தமிழர் பண்பாடுமாங்க. ஐயா, அவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னீங்கன்னா தமிழர் பண்பாடு, திருமண நாளுக்கு வாழ்த்து சொன்னா தமிழர் பண்பாடு. இதோ முதலமைச்சர் உடல்நலம் குன்றி இருக்கிறாரு, நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் முதலமைச்சர் நல்ல முறையில் குணமடைந்து வர வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு பை பை ஸ்டாலின் அது வரைக்கும் பேசிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு முதலமைச்சர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாரோ அன்னையிலிருந்து இந்த வார்த்தையை தவிர்த்துட்டார். அதுதான் தமிழர் பண்பாடு. சரி, ஒரு அரசியல் முயற்சிக்கு வாழ்த்து சொல்றது தமிழர் பண்பாடு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அந்த அரசியல் நோக்கத்துக்கு வாழ்த்து சொல்றது தப்பு, அதுல ஒரு முரண்பாடு இருக்குன்றீங்க. அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கிறதுக்கு சதி நடக்கிறதா சொல்றாரு. யார் சதி பண்றாங்க? உடைக்க முயற்சி நடக்குது, அதெல்லாம் முடியவே முடியாது, இந்த கூட்டணியை உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த உடைக்க முயற்சி பண்றவங்க யாரு? அப்படி உடைக்க முயற்சி பண்றவங்களால உடைக்க முடியுமா? அதனால அவங்களுக்கு என்ன நன்மை? இன்னொன்று, விசிக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் நாங்கள் மாநில கட்சியாக வளர்ந்துருக்கிறோம். திமுக கூட்டணிக்கு போன பிறகு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் எங்களுக்கு சொந்த அடையாளத்தில் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் திருமாவளவன் பதில் சொல்றாரு இபிஎஸ்க்கு. இல்லைங்க, அதாவது போகிற போக்கில் இது அப்படியே எளிதில் கடந்துட்டு போகக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னுடைய 71வது பிறந்தநாளை கொண்டாடனத்துக்கு வாழ்த்து சொல்லலை. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், டெய்லி முட்டு கொடுக்குறார, டெய்லி கம்பி கட்டுறாரு திருமாவளவன், அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது தான் என் லட்சியம், என் 24 மணி நேரம் குறிக்கோள் அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கிறப்ப
அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் தென்னை மரத்தில் ஒரு குத்து. அப்புறம் விஜய் பொதுக்குழு செயற்குழு கூட்டுற அப்படின்னா விஜய் தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன அரசியல் நிலைப்பாடு? அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறேங்க, எந்த விடுதலை சிறுத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க? திருமாவளவன் தலைமையில் ஒரு விசிகா இருக்குது, அறிவாலயம் விசிகான்னு ஒன்று இருக்குது. வன்னி அரசு, ரவிக்குமார், ஆளூர் ஷானவாஸ் இவங்கெல்லாம் வந்து அறிவாலயம் திமுகவை சேர்ந்தவங்க. இவங்க நான் அதிமுக எடப்பாடி தலைமையில ஒரு அதிமுக இருக்கு, எஸ்பி வேலுமணி தலைமையிலையும் தங்கமணி தலைமையிலையும் மற்றவர்கள் தலைமையிலையும் கமலாலயத்துல ஒரு அதிமுக இருக்கு அப்படின்னு சொன்னா ஏற்றுப்பீங்களா? அவங்க கட்சி ஒத்துமையா தானே சார் இருக்கு, அவங்க எல்லாம் ஒன்னா தானே இருக்கிறாங்க. நீங்க என்ன ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, தினந்தோறும் திருமாவளவன் திமுக அரசை சார்ந்து பேசுறாரு, ஆதரிச்சு பேசுறாருன்னு சொல்றீங்க. அந்த கட்சியோட எம்எல்ஏக்களையும் திமுக ஆதரவாளர்கள் முத்திர குத்துறீங்க. கூட்டணியில் இருந்தால் கூட்டணி ஆட்சியை ஆதரிச்சு பேசுறது இயற்கை தானே சார்? கூட்டணி ஆதரிச்சு பேசுறீங்க, அப்புறம் எதிர்பக்கம் எதுக்கு ஒரு லவ் விடுறீங்க, ஐ லவ் யூ எதுக்கு விடுறீங்க? இது வெக்கமா இருக்கிற பக்கம் அங்கே இருங்க, விசுவாசமா இருங்க. ஓகே ஆலூர். அதாவது அதிமுகவின் கதை சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. அதிமுக இன்றைக்கு ஜெயலலிதா காலத்து அதிமுகவாகவோ எம்ஜிஆர் காலத்து அதிமுகவோ முதல்ல இருக்கா? அதிமுகவுக்கு அவர்கள் வைத்த வாக்கு வங்கி இன்னைக்கு இருக்கா? அதிமுக ஒரு தலைமையின் கீழே இருக்கா? அதிமுக எத்தனை கூறா இருக்குது? எத்தனை பேர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறிட்டு இருக்காங்க? எத்தனை அணிகளாக அந்த கட்சி பிரிந்து கிடக்குது? 2016 பார்த்த அதிமுகவை இன்னைக்கு இருக்குது. 10 ஆண்டுகளில் அந்த அதிமுகவை இன்னைக்கு வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காரு எடப்பாடி, பிரித்து மேய்ஞ்சிட்டார். அது எடப்பாடியின் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக என்பது இன்னைக்கு ஒரு அதிமுக, ஓபிஎஸ் ஒரு அதிமுக, டிடிவி ஒரு அதிமுக, சசிகலாமா ஒரு அதிமுகன்னு அதிமுக பலகூறாக கிடக்குது. இதை செஞ்சது யாரு? ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பயன்படுத்தி பிஜேபி இதை செய்திருக்கிறது. விசிகா என்ன எத்தனை தலைமையில் இருக்குது? ஒரு தலைமையில் தான் இருக்குது. விசிகாவில் ஒரு தலைமை எடுக்கக்கூடிய முடிவை அப்படியே பின்பற்றுகிறோம். நாங்கள் என்ன செங்கோட்டையனை வர வச்சு பிஜேபி பார்த்த மாதிரி எங்களை வர வச்சா திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு? அப்படி இல்லையே. அல்லது நாங்கள் போய் பார்த்த உடனே அதுக்கு பயந்துக்கிட்டு வந்து எங்கள் தலைவர் எதுவும் முடிவு எடுத்துட்டாரா? நீங்கள் வந்து பிஜேபியை உதறிட்டு வெளியே வந்து கூட்டணியை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்படி கூட்டணி வந்தது? தானா நடந்துச்சா? செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் சந்திப்பின் பின்னணியில் நடந்துச்சா? அப்போ அதிமுகவில் ஒரு தலைவரை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து தன் வழிக்கு கொண்டு வர முடியும் என்பதைத்தான கடந்த 8 ஆண்டு காலமாக பிஜேபி நிரூபிச்சிட்டு இருக்கு. அப்படித்தானே அதிமுக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளரான சசிகலாவை வந்து தூக்கிட்டு அவங்கள அந்த பொறுப்பில் தொடர முடியாமல் ஆக்கிட்டு ஓபிஎஸ்ஸை கையில் எடுத்து தர்மயுத்தம் நடத்தி அந்த கட்சிக்குள்ள பிளவை ஏற்படுத்திச்சு பிஜேபி. அந்த தர்ம யுத்தத்துக்கு நாங்கள் தான் காரணம், நான் தான் சொன்னேன்னு குருமூர்த்தி சொன்னார்ல. குருமூர்த்தி என்ன பெரியார் திடலில் இருந்து வந்தவரா, அறிவாலயத்தில் இருந்தவரா? யார் அவரு? அப்போ முழுக்க முழுக்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதிமுகவுக்குள் இருந்து ஒவ்வொரு கையை பயன்படுத்தி அதிமுகவை பிளந்த கட்சி பாஜக. அப்படி ஒரு காட்சி விசிகால கிடையாது. விசிகா ஒரு தத்துவார்த்த தலைமையின் அடிப்படையில், அதன் கீழே ஒரு அறிவார்ந்த தலைமையின் கீழே, ஒரு உறுதியான தலைமையின் கீழே உருக்குலையாம அப்படியே கட்டுக்கோப்பா இருக்குது. அதனால தான் நாங்கள் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போயிருக்கோம். நாங்கள் வந்து இன்னைக்கு சொந்த சின்னத்தை பெற்றிருக்கிறோம், நாங்கள் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். அதிமுக என்ன பெற்றிருக்கு? ஜெயலலிதா அம்மா ஆட்சியை பிடித்து வைத்து விட்டு போன அதே சட்டமன்ற உறுப்பினர்களாக எடப்பாடி கையில் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இருந்த அதிமுக இருந்த அதே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இப்போ அதிமுக எடப்பாடிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா தலைமையில் ஒருங்கிணைந்து ஒரு கட்சி ஒரு தலைமையின் கீழ் இருந்துச்சு. அப்படி ஒருங்கிணைந்து ஒரு தலைமையின் கீழே இன்னைக்கு அதிமுக இருக்கு. என்ன இருக்கு இன்னைக்கு? அப்போ அவர்கள் போராடி அவங்க வந்து பயணம் பண்ணி அவங்க வந்து களத்துக்கு போய் அவங்க மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் பெற்று கொடுத்துட்டு போன ஏதோ ஒன்னையாவது அந்த வடிவத்தில் எடப்பாடி வச்சிருக்காரா? அதை விட பெருக்க வேண்டாம், அந்த வடிவத்தில் வச்சிருக்காரா? ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? உங்களுக்கு என்ன கவலை? விசிகா சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாம இருந்தோம். இருக்கிற கம்பியை கட்டுங்க, உடைஞ்சு போன செவுத்துக்கு பாலிஷ் போடுங்க. அதிமுக பாத்ரூமையா எட்டி பாக்குறீங்க? நீங்க இப்ப இவ்வளவு நேரம் விசிகா பாத்ரூம் எட்டி பாத்தீங்க? நீங்க இவ்வளவு நேரம் விசிகா பாத்ரூம் தான எட்டி பாத்துட்டு இருந்தீங்க. நாங்களா பார்த்தோம். நீட்டி வழங்குனீங்க. யாரை பத்தி நீட்டி வழங்குனீங்க? பழனிசாமி இல்ல இல்ல இவ்வளவு நேரத்துக்கு உங்க ஆளு 10 நிமிஷம் பேசுனீங்களா சார்? யாரை பத்தி பேசுனீங்க? பழனிசாமி சொன்னது யாரு? இருக்கிற பக்கமாவது விசுவாசமா இருங்க. அந்த பக்கம் கண்ணாடி பக்கமே இருந்துகிட்டு நீ எல்லாம் காசு போலாமன்னு கலைஞர் சொன்னாரு, அவரை கேவலப்படுத்துறது. அங்க இருந்துகிட்டு ஐ லவ் யூ பழனிசாமிங்கிறது வெக்கமா இல்லையா அந்த அரசியல் பொழப்புக்கு? ஏங்க இந்த பொழப்பு இதெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் பேசுறதா இருந்தால் முதல்ல வந்து வெளியே போய் பேசுங்க.
இங்க விவாதத்துல இல்ல, பேசுறேன் இவங்க மரியாதையா பேசுறேன், அண்ணா கண்ணியமா திமுக பேசுறேன். பத்தி நான் எவ்வளவு கண்ணியமா பேசுறேன், நான் எவ்வளவு கண்ணியமா பேசுறேன். திமுக போய் நீங்க ஆர்எஸ்எஸ் காரருக்கு ஆர்எஸ்எஸ் இவங்க மாதிரி ஆர்எஸ்எஸ் காரங்க உட்கார்ந்து அதிமுக வழி நடத்திட்டு சேல மணிகண்டன் மாதிரி நாலாந்தர ஆர்எஸ்எஸ் காரர்கள் உட்கார்ந்து அதிமுக இன்னைக்கு கவலையோட செஞ்சிருக்காங்க. இதுதான் எங்க கவலை. இவர் கவலைப்படுறாரா? உங்கள மாதிரி டிபிக்கல் ஆர்எஸ்எஸ் காரங்க அதிமுகக்குள்ள ஊடுருவி மணிகண்டன் அவர் கருத்தை பேசி முடிக்கட்டும். செய்து கொண்டிருக்கிறீர்கள். மணிகண்டன் நீங்க பேசும்போது அவர் குறுக்கிடல. ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, அவருடைய கருத்தை சம்ம பண்ணிரட்டும். ஆலூர் ஷானவாஸ் 2 ஸ்ட்ரைட்டான பாயிண்ட் இருக்கு. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது கூட்டணியை முறிப்பதற்கு, பிஜேபி கூட்டணியை முறிப்பதற்கு முயற்சி நடக்குது. நாங்க யாரோடு கூட்டு சேர்ந்தா உங்களுக்கு என்ன, இந்த கூட்டணியை பார்த்து அஞ்சுகிறார்கள், அதனால் அதை உடைக்க முயற்சி பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. இன்னொன்னு, விசிகாவை பார்த்து சொல்றது விசிகாவை திமுக விழுங்கி விட்டது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. அதிமுக கூட்டணி பாஜக தலைமையில் நடக்குது அப்படிங்கிறதையும், பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்து அப்படிங்கிறதையும், பாஜகவோட அதிமுக கூட்டணி சேர்ந்தாலே பயப்படக்கூடியது அதிமுக காரங்க தான், அதிமுகவின் தலைவர்கள் தான். நாங்கள் என்ன பாவமாக செஞ்சுருக்கோம் அதிமுக பிஜேபியோட சேர்றதுக்குன்னு கேட்டது தம்பிதுரை. அவர் திமுக காரரோ விசிக காரரோ இல்லை, அது தீக்குளிப்பதற்கு சமம் அப்படின்னு சொன்னது OS மணியை. அவர் விசிக காரரோ திமுக காரரோ காங்கிரஸ் காரரோ இல்லை. 40,000 ஓட்டு ராயபுரத்தில் போச்சுன்னு கதர்னது ஜெயக்குமார். அவர் எதிர்கட்சிக்காரங்க இல்லை, அதிமுக காரங்க. அதே மாதிரி செங்கோட்டையன் அங்கே ஈரோடு இடைத்தேர்தல் தோல்விக்கு பிஜேபி தான் காரணம்னு சொல்லி கதறினாரு. அதுக்கு காரணமும் பிஜேபி தான் சொல்லி சொன்னது செங்கோட்டையன் அதிமுக காரர் தான், வேற கட்சிக்காரங்க இல்லை. ஒவ்வொருவரும் CV சண்முகம், செல்லூர் ராஜ், யாரு சொல்லலை, அதிமுக யாரு சொல்லலை பிஜேபி பத்தி கமெண்ட். முழுக்க 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 இவர்கள் தான் சொன்னார்கள். ஏன்னா அவங்களுக்கு பயம், பிஜேபியை கூட்டிட்டு களத்துக்கு போக முடியாது, களத்துக்கு போனா காலி ஆயிடுவோம் என்கிற அச்சத்தில் பிஜேபி குறித்து அதிமுக தலைவர்கள் தான் சொல்றாங்க. அதே மாதிரி அதிமுகவை கையில வச்சு நாங்க என்ன செய்வோம்னு பிஜேபி சொல்லுது. ராமசீனிவாசன் சொன்னாரா இல்லையா, நாங்க ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைப்போம், அப்புறம் நாங்க பெரிய கட்சியா மாறிடுவோம், எங்களோட கூட்டணி வச்ச கட்சி சின்ன கட்சியா போயிடும் அப்படின்னு சொன்னது பிஜேபி. இப்ப அண்ணாமலை என்னென்ன பேசுறாரு, அதுக்கு எதுக்கா பதில் சொல்ல துப்பு இருக்கா? அதுக்கு ஏதாவது நேரடியா ஒரு பதில் சொல்வதற்கு தைரியம் இருக்கா? அண்ணாமலை கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாரு அதிமுக கண்ணில். இப்போ பேசுறாரு என் தலைவர் அமித்ஷா, அவர் சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சின்னு, அதை சொல்றது தான் என் வேலை. மாத்தி பேசுனா அவன் பிஜேபி காரணம் இல்ல, அந்த பிஜேபிக்கு அண்ணாமலை சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றான்றதான் முக்கியம். நான் தான் ஏடிஎம்கே, நான் தான் தலைமை தாங்குறேன், நாங்கள் ஆட்சியில பங்கு தருவதற்கு நாங்கள் ஏமாளிகள் அல்ல, நாங்க ஒன்னும் ஏமாற மாட்டேன், நான் ஏமாளி இல்லைன்னு சொல்றாரு. கூட்டத்துல பேசிட்டு அது டிஎம்கேக்கும் டிஎம்கே கூட்டணிக்கும் பதில் சொன்னேன், இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சொல்லல சார்னு ஒரு பேட்டியை கொடுத்தாரு பாருங்க. முடிஞ்சு போச்சா? நயினார் நாகேந்திரன் போன்ல பேசிட்டேன், அது பிஜேபிக்கு சொன்னதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அங்க இருந்து கேட்டிருப்பாங்க, அங்க என்ன சத்தம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒன்னும் இல்ல மாமா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு காமெடியில், அது மாதிரி வெளியே வீரப்பா பேசிட்டாரு. உடனே அங்க இருந்து போன் பண்ணி கேட்டாங்க என்னையா சத்தம் அப்படின்னு. ஒன்னும் இல்ல சும்மா பேசிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு பதில். அது சும்மா டிஎம்கேக்கு பதில் சொன்னேன், எதிர்கட்சிகளுக்கு பதில் சொன்னேன், உங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே. ஆமா, என் தலைமையில் தனித்த ஆட்சி தான், உங்க அமித்ஷா என்ன சும்மா தேவையில்லாம பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, ஒழுங்கா சொன்னபடி நடந்துக்குங்க, ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு அங்கெல்லாம் சொல்லணும். அங்க சொல்லாம அது எதிர்கட்சிக்கு சும்மா சொன்னது, நீங்க ஒன்றும் கோச்சிக்காதீங்கன்னு சொன்னா இதுதான் தடுமாற்றம். எடப்பாடி முடிவை, அதிமுக முடிவை எடப்பாடி எடுக்க முடியாது சார், எடுத்தது இல்லை. நான் ஒரு 8 ஆண்டு கால வரலாறு பட்டியல் போட்டு வச்சிருக்கிறேன், எல்லா இடமும் இப்ப போயிட்டு இருக்கு. அதுல பாருங்க அதிமுக முடிவை யார் எடுத்திருக்கான்னு தெரியும். அதிமுக எடுத்திருக்கா? விசிக முடிவை விசிக எடுக்கிறோம், திமுக முடிவை திமுக எடுக்குது. நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, அதிமுக முடிவை அதிமுக தலைவர் தானே எடுக்கிறாரு, இபிஎஸ் எடுக்கிறாரு, அவங்க கட்சியோட பொதுக்குழு எடுக்குது, அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் கூடி முடிவு எடுக்கிறாங்க. அதிமுக முடிவை அதிமுக எடுக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, சசிகலா அம்மா பொதுச் செயலாளர்னு அதிமுக பொதுக்குழு தான் முடிவு எடுத்தது, ஏன் பொதுச் செயலாளர் தொடர முடியல? சசிகலா அம்மா தான் முதலமைச்சர்னு அதிமுக எம்எல்ஏக்கள் தான் பெரும்பான்மை முடிவு எடுத்தாங்க, ஏன் அவங்க முதலமைச்சர் ஆக முடியல? 11 எம்எல்ஏக்கள் இதே எடப்பாடி ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களித்தாங்க, அவங்க மேல ஏன் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க முடியல சொல்லுங்க? ஏங்க ஒரு கட்சியை எதிர்த்து, ஒரு கட்சியுடைய ஆட்சியை எதிர்த்து வாக்களித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலைங்க, நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன் ஓபிஎஸ் பிஜேபி கையாளா இருக்காரு,
அப்போ பிஜேபி அவர் மேல் நடவடிக்கை எடுக்கல. எந்த முடிவு அதிமுக எடுத்தது சொல்லுங்க? அதிமுக எடுத்த எந்த முடிவு நிலை பெற்றது? நான் ஒன்னு சொல்றேன், இப்படி தலைமைக்கு தெரியாமல் டெல்லியில ஒரு சந்திப்பை நடத்துறது, அந்த கட்சியில் உள்ள ஒரு 2ஆம் கட்ட தலைவரை கூப்பிட்டு, ஒரு மூத்த தலைவரை கூப்பிட்டு தனியா சந்திப்பு நடத்துறத திமுக இப்படி சாத்தியமா? திமுக இப்படி ஒரு தலைவர் போய் டெல்லியில சந்திச்சா திமுக அந்த தலைவர் இருக்க முடியுமாங்க? விசிகல அப்படி போய் ஒரு தலைவர் சந்திச்சா விசிகல அந்த தலைவர் இருக்க முடியுமா? எந்த கட்சியில இருக்க முடியாது. அதிமுக இருக்க முடியுது பாருங்க. நீங்க செங்கோட்டையனை கை வைக்க சொல்லுங்க பாப்போம், எடப்பாடியை நீக்க சொல்லுங்க பாப்போம். எப்படி அந்த சந்திப்பு நடந்தது? அந்த சந்திப்பை பத்தி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அது யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் சந்திப்பாங்க, இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. ஏங்க, யார் வேணாலும் எங்க போனாலும் சந்திக்கிறது இல்லைங்க. பிஜேபி கூட்டணியை உதறிவிட்டு அதிமுக தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அதிமுக இருந்து ஒருவர் தொடர்ச்சியாக ஒரு சந்திப்பை நடத்தினார், டெல்லிக்கு வரவழைக்கப்படுறார். எப்படி இது சாத்தியம்? அப்ப அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியாத நிலைக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்கிறார். எடப்பாடி ஏதாவது எடுத்திருந்தா அங்க ஓபிஎஸ் நடத்தின ஒரு தர்ம யுத்தம் மாதிரி செங்கோட்டையன் ஒரு தர்ம யுத்தம் நடத்திருப்பார். அப்ப இன்னொரு பிளவை அந்த கட்சி சந்திக்கும். எதுக்கு இந்த வம்பு? ஏன்னா அடுத்தது அதோட அடுத்தது வேலுமணிக்கு போகும், அடுத்தது தங்கமணிக்கு போகும். அப்ப இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் அவர் பிஜேபி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டார். இதைத்தான் சொல்றோம். அதிமுக முடிவை என்னைக்கு அதிமுக கூட்டணியே பார்க்கல, ஒரு சரணாகதின்னு பாக்குறீங்க, சரண்டர்னு பாக்குறீங்க. திரு மணிகண்டன் குறுக்கிட்டீங்க. குணா, ஒரு விஷயங்க, அதிமுக பொதுக்குழுவும் செயற்குழுவும் சசிகலாவை பொதுச் செயலாளர்னு சொல்லிச்சு. அதே பொதுக்குழு வேண்டான்னு சொல்லிச்சு. இரட்டை தலைமை வேணும்னு சொல்லிச்சு, பொதுக்குழு வேண்டாம் ஒற்றை தலைமைன்னு முடிவெடுத்துச்சு. அதுபடி நீங்க நடக்குது. நாளைக்கு பொதுக்குழுவும் செயற்குழுவும் வேற மாதிரி ஒரு முடிவெடுத்தா அதுக்கு கட்டுப்படுவார் எடப்பாடி பழனிசாமி. நான் என்ன கேட்கிறேன்னா, கண்ணாடி விரியன் திமுக, கட்டு விரியன் அதிமுக அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமாயான்னு கருணாநிதி எங்களை பார்த்து கேட்டார் அப்படின்னு சொன்ன வன்னி அரசு எல்லாம் உங்க தொலைக்காட்சி உட்பட எல்லாத்துலயும் பேட்டி கொடுத்தார. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஐயா நீ உங்க பிரச்சனை, இப்ப நான் கேட்ட கொள்கை ரீதியான கேள்வி பொது தொகுதியோட எம்எல்ஏ தானே, அழிப்பேன் ஒழிப்பேன் ஆணை சின்னத்துல விசிகால நின்ன ஒரு பொது தொகுதி எம்எல்ஏ தானே. அதுக்கு முன்னாடி வன்னியரசு எல்லா டிவிலையும் போய் என்ன கருணாநிதி இப்படி சொன்னார்னு கதர்னாரா கதர்லையா? நான் கேட்ட ஒரு கேள்வி பாருங்க, கடந்து போறேன். 2001 தேர்தல்லையே கலைஞர் பொது தொகுதியை வாங்கி இருக்கிறது. எனக்கு கிளாஸ் எடுத்தீங்களா? 2006 தேர்தல்லையே நான் முடிச்சிறேன். பொது தொகுதியில போட்டிட்டு இருக்கிறது விசிகா. இந்த கேள்வி 2016 தேர்தல்ல பொது தொகுதியில போட்டிட்டு இருக்கிறது விசிகா. 2021 தேர்தல்ல நின்றுருக்கு. நாங்க 25 வருஷமா பொது தொகுதியில நின்னுட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் கலைஞர் தரலங்கிறது எங்க இருந்து வருது? 2001 தேர்தல்ல கலைஞர் பொது தொகுதி வாங்கி போட்டியிட்ட கட்சி விசிகா. என்ன உடான் சொல்றீங்களா? அப்ப ஃபேக்ட் செக்கர் இருந்தா செக் பண்ணுங்க. இவங்க 25 வருஷமா பொது தொகுதியில் நிக்கிறாங்க. கருணாநிதி குடும்பம் எங்க 2006ல அதிமுக அணியில போட்டிட்டவன் அப்ப பொது தொகுதியில தான். ஐயா நான் கேட்டது, ஐயா நான் உங்களுடைய இங்க பாருங்க, நான் உங்களுடைய கற்ப சந்தேகப்படல. நீங்க திமுகவுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய தூண் அப்படியெல்லாம் இருந்துகிட்டு இந்த ஆட்சியை அழிப்பேன் ஒழிப்பேன் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்லி பேரணி ஆரம்பிக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துங்கிறீங்க. இதுதான் உங்க கற்பா? இந்த பக்கம் பொதுக்குழுவை தொடங்க பிஜேபியோட கூட்டணியில இருந்துகிட்டு கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் கூட்டணி பண்றீங்களா? அது என்ன கற்புங்க? அது பிஜேபிக்கு விசுவாசமா இருக்கிறதா? அது பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்ற தாவேகாவை கூட்டணி கூப்பிடுறாரு. அது என்ன சார்? அது என்ன கற்பு கணக்குல சேர்க்கிறது சொல்லுங்க. அது அரசியல் ராஜதந்திரம், எதிரியை குழப்பி கட்டி அடிக்கிறது. ஆனா நாங்க தான் தூண், திமுகவை தாங்கி பிடிக்கிற தூண். ஒரு கணவன் டெய்லி எந்திரிச்சு காலையில சொல்லுவானோ, இந்த மனைவியோடு தான் நான் சாகுமுறை வாழ போகிறேன் தினமும் எந்திரிச்சோன்னே நாங்க இவங்களோட தான் இருப்போம். ஆனா வடை பஜ்ஜி சாப்பிட வரல, 234 தொகுதியில தேவையான தனியா நிப்போம், அதிமுக பொதுச் செயலருக்கு வாழ்த்து, விஜய்க்கு வாழ்த்து, இப்படி போயிட்டு இருக்கிற இது அல்ல ராஜதந்திரம், எல்லாத்தையும் குழப்பி கட்டி அடிக்கிறது. ஆமா நான் சொல்றேங்க, டெல்லிக்கு செய்தி சொன்னாருங்க எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷாவுக்கு முதலமைச்சருக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு செய்தி சொன்னார். அதாவது மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கிற, ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கிற தேசிய கட்சிகள் எந்த மாநில கட்சியோட கூட்டணி வைக்குதோ அவங்களை லைட்டா ஆம் ட்விஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. உதாரணம் 1980 கருணாநிதி மிரட்டலுக்கு பயந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த பிரச்சாரமே தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்லை, அது காங்கிரஸோ பிஜேபியோ தேசிய கட்சியால் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்லை, மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் கூட்டணியை விட்டு பிரச்சாரத்தையே செய்தார். இப்ப அதுல இருந்து போய் நாட்டுக்கு நல்லது செய்யற கட்சியோட கூட்டு சேர்ந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அதை நாம் விவாதிக்கலாம். ஒரு நிமிஷம், திரு ஆலூர் சானவாஸ் குறுக்கிட்டார். ஆலூர்
அதாவது அதிமுகவினுடைய முடிவை அதிமுக இப்ப எடுக்க முடியாதுங்கிறதா நம்ம வாதம். பிஜேபி தான் எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பல சான்றுகளை சொல்லிட்டோம். இப்போ நாங்க திமுக கூட்டணியில் மாநிலம் சார்ந்து வைக்கக்கூடிய முழக்கத்திற்கு தேசிய கட்சியான காங்கிரஸ் எங்களுடன் இறங்கி வருகிறது. நாங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்படி அதிமுக முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தையாவது மாநிலம் சார்ந்த கருத்தை பிஜேபி ஏத்துக்குச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிஜேபி ஏத்துக்காது. பிஜேபி அவர்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக தன் நிலைப்பாட்டை விட்டு கொடுத்து தான் பிஜேபியோடு அணி சேர்ந்து கொள்கிறார்கள். ஒரு நிலைப்பாட்டில் கூட பிஜேபி அதிமுகவுக்காக இறங்கி வராது. அப்ப இதுல யார் இறங்கி போறா, யார் விட்டு கொடுக்கிறா? முழுக்க முழுக்க பிஜேபிக்கு அதிமுக சரணாகதி ஆகிவிட்டது. ஓகே, நீட்டோ ஹிந்தியோ மாநில கல்வி உரிமை கல்வி நிதியோ வரலன்றீங்க. ரெண்டு பேரோட விவாதம் அதை சொல்லுவானா? இன்னும் 3 விருந்தினர்கள் இருக்காங்க. நான் உங்களுடைய கருத்தை கேட்டுறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி, ஸ்ட்ரெயிட்டா ஒன்று கேட்கணும். ஒன்று நேரடி கேள்வி என்னன்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை உடைக்க முயற்சி நடக்குதுன்னு திரு பழனிசாமி சொல்றார். அந்த உடைக்க முயற்சி பண்றது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளா, திருமாவளவன் மாதிரியான தலைவர்களா, அல்லது பிஜேபியில் இருக்கிற சில சக்திகளா? பிஜேபியில் இருக்கக்கூடிய சக்திகளை தான் அவர் சொல்றாரு. இன்றைய தினம் அவர் இந்த கூட்டணியை முறியடிக்க சதின்னு சொல்றது மூலமாட்டே அண்ணாமலை எடுத்த பாஜகவின் 11.4% வாக்க என்டிஏவா அவர் எடுத்த 18% வாக்க மதிச்சிட்டாருன்னு தெள்ள தெளிவா அதை தெளிவுபடுத்துறாரு. அடுத்த லைன்ல சொல்றாரு, சார் யார் நினைச்சாலும் உடைக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அந்த கூட்டணி உடைஞ்சது. அண்ணாமலை 5% சீட்டு கேட்டார். இவர் 2% தான் தர முடியும்னு சொன்னார். பன்னீர்செல்வம் இல்லை 5 கொடுக்கலான்னாரு. அதெல்லாம் 5 கொடுக்க முடியாதுன்னு அவர் சேலத்துக்கு கிளம்பி போயிட்டார். அது உடைஞ்சது. அதே மாதிரி இவர் 2024 மக்களவை தேர்தலில் பாரத பிரதமர் மோடிக்கு அருகில் 2வது இடத்துல இருந்து உலக அளவிலையும் இந்திய அளவிலையும் இந்தியா கூட்டணிக்கு எதிராக மோடிக்கு ஒரு பெரிய அசட்டா இருந்தார். அப்போவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதை அவர் 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னாரு. அண்ணாமலை 12 சீட்டு கேட்டார். கூட்டணி உடைஞ்சது. இப்போ அவர் சொல்றது அண்ணாமலையை தான் மறைமுகமாக சொல்றார். அண்ணாமலைகிட்ட நிருபர்கள் கேட்கும்போதே நீங்கள் கூட்டணி உடைக்க பார்க்குறீங்களான்னு கேட்கும்போது நான் ஒன்றுமே சொல்லலை, இந்த கூட்டணி என்ன வச்சு அமையலை, என்னுடைய தலைவர் அமித்ஷா, அவர் மோடியை தான் தலைவரும்பார், இந்த இடத்துல அமித்ஷா தலைவருங்கிறார் அண்ணாமலை. என்னோட தலைவர் அமித்ஷா சொன்னதை தான் நான் சொல்கிறேன்னு அவர் அந்த இடத்துக்குள்ள நழுவிட்டு போனார். ஸோ இந்த இடத்துக்குள்ள அவர் சொல்றது இந்த கூட்டணியை உடைக்க முயற்சி பண்றதா அவர் சொல்றது பாஜகவில் உள்ள சக்திகளை தான் அவர் தெளிவா சொல்றாரு. பிஜேபி சக்தியை சொல்றாரு, குறிப்பா அண்ணாமலையை சொல்றாருன்னு எடுத்துக்கிறேன். ரைட். ரெண்டாவது இன்னொன்னையும் சொல்றேன். நான் தெளிவா அவர்கிட்ட சொல்றேன், பலம் நிரூபிக்காத தன் கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஓட்டை வச்சு யாருமே பண்ண முடியாது. கற்பனையா பொய்யா போலியா பிராண்டிங் மாஸ்டர்ஸ் கிட்ட ஓட அந்த புழுகு மூட்டைக்கு நிறைய பேர் பலியாகிறாங்க. எடப்பாடி பலியாக மாட்டார் நான் சொன்னேன். எடப்பாடியும் பலி ஆகல. சிவாஜி கணேசன் பல நிரூபிக்காதவர். விஜய இப்ப நீங்க பிஜேபி கூட்டணிக்கு போன பிறகும் விஜயோட பேசுறீங்களான்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு, இல்லைன்னு மறுக்கல, கூட்டணிக்கு வரும், பிரம்மாண்டமான கட்சி வரும்னு ஏதோ ஒரு கட்சியை சொல்றாரு. அவருடைய பேச்சுவார்த்தை இல்லைன்னு மறுத்திருக்கிறார். இதுவரை பேசலங்கிறது பேசல, வரணும்னு கூப்பிடுறாரு. அந்த கட்சிக்கு அளவு உயரம். ஒரு டோக்கனா கலைஞர் பல நிரூபிக்காத ஏசி சண்முகத்துக்கும் இவர் கண்ணப்பனும் கொடுத்ததோட ரசிகர்களுக்கும் பிரச்சாரத்துக்கும் ஓரளவு கொடுப்பனே தவிர பிஜேபியை பிஜேபி அலையன்ஸை வச்சு விஜய் வச்சு உடைச்சிடலான்னு ஊடகத்தில் பேசுறதெல்லாம் தவறுங்கிறார். இன்னும் ஓகே சார், அது இருக்கட்டும் சார். இப்போ கூட்டணி ஆட்சியை ஏத்துக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் ஏமாளி இல்லைன்றாரு. அது யாருக்கு சொல்ற மெசேஜ்? அது பாஜக தலைமைக்கு தான் சொல்றாரு அந்த மெசேஜை. ஆனா பாஜக கூட்டணி உடைஞ்சிடக்கூடாதுன்னு அச்சப்படுறாரு. காரணம், அவர்கிட்ட இருந்த தேமுதிகவே இவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு அவரை விட்டு டிஸ்டன்ஸ் பண்ண பிறகு, புதிய தமிழகமே டிஸ்டன்ஸ் பண்ண பிறகு, முபாரக் மட்டுமே இவரோட கூட்டணியாக இருந்த போது அவர் பாஜக சைடு வந்துட்டார். பாஜகவும் 20% ஓட்டுக்காக இவர் ஒரு ஸ்டெப் விழுந்தாருன்னா அவங்க 2 ஸ்டெப் விழுந்துட்டாங்க. இப்போ நகர்ப்புற உள்ளாட்சியில் கூட்டணி பிரித்தது அவருக்கு பெரிய நஷ்டம். மக்களவையில் கூட்டணி பிரித்தது பெரிய நஷ்டம். இந்த கூட்டணியும் வேணும், ஆனால் லாபமும் தனக்கு வேணும். பலத்திற்கு ஏற்ற சீட்டும் கொடுக்க மாட்டேன், ஆட்சியிலையும் பங்குங்கிறதும் கிடையாது. நான் என்னோட ஓட்டு ஜெயலலிதா காலத்தில் இருந்து திராவிட இயக்கம் ஸ்டாலினுக்கு 7% போயிட்டு, சீமானுக்கு 7% போயிட்டு, தென் பாஜக அணிக்கு என்டிஏக்கே 7% போயிட்டு. ஆனால் என்டிஏக்கு போன 7% நான் மதிக்க மாட்டேன். அவங்களுக்கு
என் விருப்பப்படி தான் என்ன சீட்டு சார் நீங்க கொடுக்கணும்னு போட்டது வராரு. வந்து ஏடிஎம்கே உடைய ஓட் பேங்கே இல்ல, எல்லாம் சிதறி சின்னாபின்னமான மாதிரி சொல்றீங்களா? அங்க கொஞ்சம் போயிடுச்சு, இங்க கொஞ்சம் போயிடுச்சு, இவங்களுக்கு கொஞ்சம் போயிடுச்சுன்னு. நான் சொல்றது டேட்டா. ஜெயலலிதா அம்மையார் இருந்த 40% வாக்குல திராவிட இயக்கம்னு கலைஞரை ஏற்றுக்கிடாத அதிமுக காரங்க ஸ்டாலினை ஏத்துக்கிறாங்க. அதைத்தான் நான் திரும்ப 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 சொல்லுவேன். டெட் லீடர் cannot lead a party. ஓகே, கலைஞரோட ஸ்டாலின் உயர்ந்திருக்காருங்க கருத்தை சொல்றேன். சார் இது விசிகாவையும் கம்யூனிஸ்டுகளையும் திட்டுறது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல விமர்சிக்கிறாரா, இல்ல அவங்க வரணும்னு நிஜமா எதிர்பார்க்கிறாரா, அந்த திமுக கூட்டணி உடையணும்னு எதிர்பார்க்கிறாரா? அது ஒரு எமோஷன்ல அவர் ஒரு தப்ப கமிட் பண்ணிட்டாரு. ஜெயங்கொண்டாம் கூட்டத்தில் இவர் வந்து அதிக கைத்தட்டு வாங்கினதே என்டிஏல பாமக இருக்கு, ராமதாஸையும் அன்புமணியும் சேர்த்து தான் சொல்றாரு. அவங்க எங்ககிட்ட வருவார்னு சொல்லும்போது ஒரு உச்சக்கட்ட கைத்தட்டு கிடைச்சிது. அதற்கு பிறகு அதோட விளைவுகள் வேற மாதிரி போகுது. தன் கூட்டத்துக்கு ஒரு சாரர்கள் தான் வர்றாங்கிறதெல்லாம் தெரிய வரும்போது விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற பொதுத்தள ஒரு என்ன பொறுத்தள தோற்றம் தானே கிடைக்கிறதுக்காக மற்றவர்களையும் அதில் பேசி அதை நியூட்ரலைஸ் பண்றாரு. ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் தான். டேமேஜ் கண்ட்ரோல் அந்த இடம் தான் அவர் வீழ்ந்த இடம். இன்னொன்று வந்து இவர் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 10.5 பற்றி என்ன சொல்லன்னு தயக்கத்தில் கண்டஸ்ட் பண்ணாதவர் கடலூர் கூட்டத்தில் 10.5க்கு ஆதரவாக பேசிட்டாரு. இதெல்லாம் பாஜக இவ்வளவு பேசிட்டு 10.5க்கு இப்ப போயிட்டாரு, உள்ஒதுக்கீடு ஆதரிக்கிற இடத்துக்கு போயிட்டாரு, அதனால ஒரு கெயின் இருக்குன்னு அவர் நம்புறாருன்னு வச்சுக்கலாம். இல்ல, 2வது இடத்தை தக்க வைக்க தான் அரசியல் பண்றாரு. என்ன சார் நிக்கிறவங்க முதல் இடத்துக்கு தானே சார் போட்டிடுவாங்க. பாஜக மைனஸ், பாஜக கூட தம்பி ஆளூர் ஷானவாஸ் ஒரு 6-7 எக்ஸாம்பிள் சொன்னாப்புல இல்லையா, அதே மாதிரி சொன்னவர் தான் இன்னைக்கு வந்திருக்காருன்னா தன்னை விட அர்த்மேட்டிக்கலி பலமான அணியை டெல்லி ஆதரவோட அண்ணாமலை அமைக்க சக்தி படைச்சவருங்கனால அதை முறியடிக்க இந்த அணிக்குள்ள வந்திருக்கிறார். இதுதான் அவரோட பொசிஷன். முன்பு ஒரு மும்முனை போட்டி இருந்துச்சு, திமுக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி. ஸோ அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலை தலைமையில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஏடிஎம்கே இல்லாம ஒரு அணியை அமைச்சிருவாங்க. அதை பிரிவென்ட் பண்றதுக்கு தான் பிஜேபியோட போய் சேர்ந்துட்டாருன்றீங்க. ஆமா, 3-4 சேர்ந்தா 2ஓட மேல வந்துடும் அரித்மெட்டிக்ல. அதனால 2 வந்து 3 கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு 3-4 சேர்ந்தா 2ஓட அரித்மெட்டிக்ல மேல வந்துரும். ஓகே, நான் அது என்ன அந்த கணக்கு சரியான மணிகண்டன் அண்ணாமலையும் இன்னும் சொல்ல போனா பிஎம்ஓவும் காரணம். ஓகே, மணிகண்டன் அந்த கணக்கு கேட்கலாம். திரு மணிகண்டன், அவர் தொடர்ந்து பாவம் எடப்பாடி பழனிசாமி மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில் அப்படிதாங்க பேசிட்டு இருப்பார். ஒன்று சொல்றேன், தைலாபுரம் பாமகவும் சேலத்துக்கு தான் ஃப்ளைட் ஏறும், பனையூர் பாமகவும் சேலத்துக்கு தான் ஃப்ளைட் ஏற போதுங்க. அவர் குறிப்பிட்ட ஒரு முன்னாள் மாநில தலைவர்கிறது டிமானிட்டைசேஷனான ஒரு 1000 ரூபாய் நோட்டு. ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ, மத்திய தலைமை அவங்களுக்கு என்ன கட்டளை இடுதோ அதை கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர் தான் எங்க தேசிய திராவிட மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரன். தான் தோன்றித்தனமா ஏதோ மாநில கட்சியை தானே தோற்றுவித்து வளர்த்த ஒரு கட்சி தலைவர் மாதிரி நடந்ததுனால தான் இன்னைக்கு அவருக்கு வந்து தண்டனை காலம் கொடுத்துருக்குறாங்க. பாஜகவிலேயே அந்த நபர் ஒரு கட்டம் கட்டப்பட்ட நபர். கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணி பெற்ற ஓட்டுகள் அப்படிங்கிறது மோடி வேண்டும், மோடி வேணாம்னு திமுக அணிக்கு எப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்களோ, மோடி வேணும் அப்படிங்கிற மோடியை ஆதரித்து விழுந்த ஓட்டோ ஒழிய அண்ணாமலை இல்லைங்க. இவரோட பெரிய பெரிய தலைவர் இலகணேசனோட பிஜேபியில் உயர்ந்த தலைவரா, இன்னைக்கு கவர்னராக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணனோட உயர்ந்த தலைவரா, ஜனா கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு உயர்ந்த தலைவரா, யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் கட்சி நடத்திட்டு தான் இப்போ நயினார் நாகேந்திரன் எல்லா பக்கமும் போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா எங்கேயுமே பூத் கமிட்டி இல்லை, எதுவுமே இல்லாமல் எல்லாம் வெறும் இந்த கலைடாஸ்கோப்பில் 2 உடஞ்ச கண்ணாடி துட்டு போட்டால் 10 தெரியுமே, அந்த மாதிரி காமிச்சாருன்னு தெரிஞ்சு நான் இன்னைக்கு சேலஞ்சு பண்ணேன். தேர்தல் நேரத்தில் தான் பூத் கமிட்டி கூட ஆள் இல்லாத கட்சின்னு திரு வேலுமணி சொன்னாரு. திரு வேலுமணி நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பத்தி விமர்சனம் வரும்போது, ஏங்க பூத் கமிட்டி கூட ஆள் இல்லாத கட்சி, அவங்கள பத்திலாம் ஏன் பேசுறீங்கன்னு அப்படி சர்வசாதாரணமா தட்டி விட்டாரு. அது மாதிரி சொல்றீங்களே? நான் அப்படி சொல்லல. பிஜேபிக்குன்னு உள்ளபடியே தமிழ்நாட்டில் ஒரு 8% வாக்கு குறைந்தபட்சம் இருக்குது. ஆனால் அண்ணாமலை என்ற நபரால் பிஜேபி ஒரு சித்தாந்த கட்சி. சித்தாந்தத்துக்காக அந்த கம்யூனிஸ்டுக்காரன் எப்படி 2 பேர் இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும், அந்த மாதிரி சித்தாந்தவாதிகளால் 8% ஓட்டு, மோடியால் கிடைத்த ஓட்டு அண்ணாமலை என்ற தனி நபரால இல்ல அப்படிங்கறது சொல்றேன். இவர் இன்னொன்னு சொன்னாரு, ஒரு நிமிஷம் ஆளூர் குறுக்குறார். திரு ஆளூர், டிரான்ஸ்ஃபரிங் கெபாசிட்டி. ஒரு நிமிஷம் திரு ஆளூர் ஷானவாஸ். அதாவது
அண்ணாமலை எத்தனையோ முன்னாள் தலைவர்களைப் போல ஒரு முன்னாள் தலைவர் தான் அப்படின்னு சொன்னார் சேலம் மணிகண்டன். அப்போ இந்நாள் தலைவரான நயினார் நாகேந்திரனை ஒரு பக்கமும் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கமும் வச்சுட்டு நடுவில் அமித்ஷா உட்கார்ந்து தானே கூட்டணி அறிவிச்சிருக்கணும். ஏன் முன்னாள் தலைவரான அண்ணாமலையும் சேர்த்து கூட வச்சுக்கிட்டாரு கூட்டணி அறிவிப்புல? இதுக்கு பதில் இருக்கா? அங்க பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாரா? அங்க தமிழிசை சௌந்தரராஜன் இருந்தாங்களா? அங்க எல்முருகன் இருந்தாரா? யாரையுமே கூப்பிடல. அப்போ முன்னாள் தலைவராக இருந்தாலும் அண்ணாமலைக்கு ஏன் அமித்ஷா அங்க முக்கியத்துவம் கொடுக்கிறார்? இப்போ முன்னாள் தலைவர் அந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு? தேசிய அளவிலான கட்சியில தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்கறது மட்டும்தான் மாநில தலைவர் வேலைன்னு சொன்னீங்களா? அண்ணாமலை அதான் சொல்றாரு. தேசிய தலைமை கூட்டணி ஆட்சின்னு சொல்லுது, அமைச்சரவையில் பங்குன்னு சொல்லுது, அதை நான் சொல்றேன் அப்படின்னு அவர் அதை தான் சொல்றாரு. மணிகண்டன் பாருங்க மறுபடியும் விழுந்துட்டாரு. குறிப்பா என்ன பற்றி தம்பி மணிகண்டன் சொன்னது அவருக்கு எடப்பாடிக்கு தெரியும். அதை உடைக்கிறதுல முக்கியமான ஆளாட்டு ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறாருங்கிற அடிப்படையில் தான் தம்பி மணிகண்டன் பேசியிருக்கிறாரு. தம்பி மணிகண்டன் சொல்லுகிறேன், பலத்துக்குரிய சீட்டு பாஜகவுக்கு வேணுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவு நிலையில் இருக்கிற திரு மணிகண்டன் சொல்றது, அண்ணாமலை வந்து ஒரு செல்லா காசு, அது டிமானிட்டைஸ் ஆன 1000 ரூபா நோட்டு, ஒரு கட்டம் கட்டப்பட்ட தேசிய கட்சியின் தலைவர், தண்டனை காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கிறவர். அவர் கருத்து முக்கியம் இல்ல, தேசிய கட்சியில் இருக்கிற திராவிட மாப்பிள்ள நயினார் அவர் கருத்து தான் முக்கியம்ங்கிறாரு. நயினார் முக்கியமானவர் தான், செல்வாக்கான தலைவர் தான். இது இல்லை, இதே கருத்தை எடப்பாடி சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன நடக்குங்கிறது பார்க்கலாம். சரி, பாக்கி உங்க ஒரு நிமிஷம் ரவீந்திரன் சார், அதாவது சில திரைக்கு பின்னாடி நடக்கிற சில விஷயத்தை இது பண்ண முடியாது. அண்ணாவை பற்றி அம்மாவை பற்றி பேசுறவனே ஜெயிப்போன்னு தெரிஞ்சு அந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ 2029 ஃபார் பிஜேபின்னு டெல்லி சென்னையை நோக்கி அதுதான் நாங்க சொல்றோம். மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் டீச்சிங் 2029லயும் ஏமாத்துவாரு மோடி, லாயலிஸ்ட் மோடி ஏமாற விட மாட்டோம்னு நாங்க சொல்றோம். 10% பலம் இருந்தாதான் இல்ல நீங்க பேசுறப்ப நான் கால வாருவதிலே கைது இருந்தவரான எடப்பாடி கிட்ட எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றோம். நீங்களும் நானும் ஒரே கொள்கை தான் மணிகண்டன், இதுல மட்டும் நம்ம வேறுபடுறோம். மணிகண்டன் ஒரே கொள்கை தான், இதுல வேறுபடுறோம். விடுங்க ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை கம்பு சுத்தி பயிர் வளர்த்து நெல்லு போட்டு மூட்டை பிடிச்சாருன்னா ஏன் மாத்துனாங்க? அவ்வளோ பெரிய இம்போர்ட் பண்ண தலைவர் கர்நாடகால வந்து காக்கி சட்டையை கழட்டிட்டு வெள்ளை சொக்கா போட்டுட்டு அண்ணா வணக்கம் 20% மாத்துனாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. வச்சு தான் 20 வழிக்கு கொண்டு வர முடியும் நாளைக்கு. அண்ணாமலை அதை தான் செய்யறாரு. 8 வச்சு தான் 20 வழிக்கு கொண்டு வர முடியும். இந்த 7 இருந்தா கூட்டணி வராது, இந்த 7 இருந்தா கூட்டணி சேராது அப்படின்னு மாத்துறாங்க. அவர் நிறைவு கருத்துக்கு செந்தில் குறுக்கிட விரும்புறீங்க, வேற நிகழ்ச்சியில பேசிக்கலாம். ஓகே செந்தில். ஆமா சார், ஒன்றும் இல்லை சார், ஒரு மோடி ஆதரவாளரும் ஒரு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளரும் போடுற சண்டை இருக்குல்ல, இதுதான் இந்த கூட்டணி. இன்னைக்கு இந்த கூட்டணியே அப்படி தான் இருக்குது. இவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் மோடி ஆதரவாளர், ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர். இவங்க இதுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டத்திற்கு இந்த விவாதமே ஒரு சான்று சார். பழைய விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. பழைய விஷயங்களை பேசினா எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஜெயலலிதா அம்மாவே எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு நீக்கி வச்சார். அதை பற்றி இப்போ உட்காந்து பேசிட்டு இருப்போமா? என் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிறார் எம்ஜிஆர்னு டெல்லிக்கு அன்றைக்கு மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா கடிதம் எழுதினாங்க. அதை பற்றி உட்காந்து பேசிட்டு இருப்போமா? இன்றைக்கி என்ன சார், இன்றைக்கி இந்த கூட்டணி எப்படி இருக்குது? இன்றைக்கி அதிமுக கூட்டணி என்ன இருக்குது? இன்றைக்கி மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுகிறார்? அதான் இன்றைக்கி பேசணும். சேலம் மணிகண்டன் 1947 கிமுக்குலாம் போயிட்டு வந்துடுறாரு. நான் என்ன சொல்கிறேன், 2 விஷயம் சார். எடப்பாடி பழனிசாமி நேற்று கேட்குறாரு ஒரு விஷயம். நான் வந்து வீடியோ ஒன்று பார்த்தேன், அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில், நான் வார்த்தையை கவனமாக சொல்கிறேன், அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஒருமையில் பேசுகிறார் எதிர்க்கட்சி தலைவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பதட்டத்தினுடைய உச்சத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். அவர் கேட்குறாரு பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி வச்சா உங்களுக்கு ஏங்க வயிறு எரியுது அப்படின்னு கேட்குறாரு. சார் வைக்க மாட்டோம், அந்த கட்சியால் விளங்காமல் போயிட்டோம், உருப்படாமல் போயிட்டோம். நீங்கள் தான் சார் 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னீங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பக்கம் இருக்கிற யாருக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தான் கழுவி ஊற்றுனீங்க 3 மாதத்துக்கு முன்னாடி. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை பேசுகிறேன். 3-4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் தான் கழுவி ஊற்றுனீங்க. அப்புறம் இந்த பெருமாள் பிச்சை அந்த சாமி படத்தில் கார் மாற்றி போகிற மாதிரி நீங்கள் தான் கார் மாற்றி போய் பார்த்தீங்க. அப்போ கூட கூட்டணி நீங்கள் சொல்லலை.
இப்போ நீங்கள் கூட்டணி வச்சுட்டு நாங்கள் கூட்டணி வச்சா என்ன தப்பு? என்ன தப்பு? தப்பு தான், அதுதான் பிரச்சனையே. நீங்கள் இந்த கூட்டணி ஷானவாஸ் தோழர் சொன்னார், எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அதுதான் சொல்கிறார். ஈவன் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறது வாதமும் அதுதான். என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவை கபலீகரம் செய்கிறது பாஜகன்னு சொல்லின்ற போது இவர்களுக்கு கோபம் வருது சார். சார் நான் 3 விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், பிசிக திமுகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் திமுகவுடைய போதாமைகளை நிர்வாக சிக்கல்களை சுட்டி காட்டுகிறது, ஃபைட் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சுட்டி காட்டுகிறது, ஃபைட் பண்ணுகிறது. அதிமுகவின் நிலைப்பாடு சிஏஏவை ஆதரிப்பதுனா வெளிப்படையாக ஆதரிங்க. முற்றிலும் உங்களுக்கு எதிரான நிலைப்பாடாக இருக்கக்கூடிய சிஏஏவை நீங்கள் ஆதரித்ததுனால மட்டும்தான் அது நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கேட்டதுக்கு நீங்கள் கூட்டணி தர்மம், நீங்கள் இது பாஜகவோடு கரைவது இல்லையா? ஒரு திராவிட கட்சி எப்படி சார் சிஏஏவை ஆதரிக்கும்? ஒரு திராவிட கட்சியாக உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய நீங்கள் எப்படி காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கக்கூடிய தீர்மானத்துக்கு நீங்கள் எப்படி ஆதரவு தெரிவிப்பீங்க? ஒரு திராவிட கட்சியாக பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் போட்டுக்கிட்டு நீங்கள் எப்படி முத்தலாக் தடை சட்டத்தை நீங்கள் ஆதரிப்பீங்க? அப்போ நீங்கள் முற்று முழுவதுமாக பாஜகவுடைய எல்லா மக்கள் விரோத போக்கையும், வேளாண் சட்ட திருத்த மசோதா ஆதரித்து அதிமுக வாக்களித்ததா இல்லையா? அப்ப நீங்க முற்று முழுவதுமாக பாஜகவினுடைய அனைத்து கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சீங்க. கூட்டணி என்பது வேறு. தேர்தலுக்கான அணி சேர்க்கைகள் பழைய கதை இல்ல சார். சார் சிஐ அதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்த வாதங்களை வைக்கலாம். இப்ப வந்து 2 விஷயம் சொல்றாங்க சார். 2 விஷயம் வந்து இப்ப ஆர்குமெண்ட் செந்தில். ஒன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது, விசிக வந்து தன்னுடைய அடையாளத்தை இழந்து விட்டது, விசிகாவை திமுக விழுங்கி விட்டதுன்றார். நான் எங்க உங்களை அழைச்சேன் அப்படின்றார். துணை முதலமைச்சர் பதவி தரேன் நான் எங்க சொன்னேன்றார். விசிக என்ன ரிட்டார்ட் பண்றாங்கன்னா, உங்களை கபலீகரம் பண்ணிட்டாங்க பிஜேபி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப யார் யாரை கபலீகரம் பண்றாங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு, டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் எந்த இடத்துல இப்ப இருக்கிறாங்க? ரொம்ப நியாயமான கேள்வி சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன். நேற்று மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறார், தனித்தே வெற்றி பெற்றாலும், அஇஅதிமுக தனித்தே வெற்றி பெற்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான், அமைச்சரவைதான் அமையும், கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் அங்கம் வைக்கும்னு சொல்றாரு டிடிவி தினகரன். அவர் கூட்டணியில இருக்கிறாரே சொல்லலையா இவர் எடப்பாடி? எங்க கூட்டணியில தான் டிடிவி தினகரன் இருக்கிறார்னு யுபிஎஸ் வந்து எங்கேயுமே அக்னாலஜ் பண்ணல. மேட்டுப்பாளையத்துல அவர் பயணத்தை தொடங்கும் போது கூட அவர் பாரிவேந்தர் போன்றவங்களை கூட அழைச்சாரே தவிர டிடிவி தினகரன் அழைக்கல. என்டிஏல இருந்தாலும் அவர் அழைக்கல. குணா சார், நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை தொட்டு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க சார். டிடிவி தினகரன் எங்கள் கூட்டணியில் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரா? ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது ஓபிஎஸ் குறித்த கேள்வி வருகிறது, டிடிவி தினகரன் குறித்த கேள்வி வருகிறது. டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்வீர்களா என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு காலம் பதில் சொல்லுங்கிறார். ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்வீர்களா என்று சொல்வதற்கு இது காலம் கடந்த செயல்ங்கிறார். அவ்வளவுதான், சேர்க்க மாட்டோங்கிறதுல ஓபிஎஸ் பொறுத்தல சேர்க்க மாட்டோங்கிறது தெளிவாயிட்டாரு. டிடிவி தினகரனை நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம்னு அவர் சொல்றாரா? இப்ப வரைக்கும் சொல்லல. வச்சிருக்காருங்க. இந்த நிமிஷம் வரையிலும் அவரோட மேடை ஏத்தல. ப்ரொபேஷன்ல வச்சிருக்காரு. நீங்க எவ்வளவு தூரம் விசுவாசமா இருக்கீங்களோ நீங்க சார். நான் இன்னைக்கு இந்த நம்முடைய கேள்வி களத்தை நான் சேலஞ்ச் பண்றேன் சார். நம்முடைய சேலம் மணிகண்டன் சாரோ அல்லது வந்து இவரோ சொல்லட்டும், ரவீந்திரன் துரைசாமி அண்ணனும் சொல்லட்டும், டிடிவி தினகரனை இந்த கூட்டணியில் வச்சுக்கிறதா இல்லையாங்கிறத முடிவை எடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கிறது. அவர் வேண்டான்னா வேண்டாம் தான். அவர் இன்னைக்கு தேதிக்கு இந்த கூட்டணியில இல்லை, அவர் இந்த கூட்டணியில் இருக்கவும் மாட்டார். சொல்லுங்க, யார் சார் சொல்லுவா? எப்படி சொல்லுவாங்க? சரி சார், டிடிவி தினகரன் விட்டுருங்க சார், இந்த கூட்டணிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை சார், விட்டுருங்க சார். இந்த கூட்டணியை கட்டியதில், வடிவமைத்ததில், இந்த கூட்டணியிலேயே அதிகாரமிக்க தலைவராக பார்க்கப்படுவார் அமித்ஷா. திருப்பி நாங்கள் எல்லாரும் அந்த கேள்வி தான் கேட்கிறோம். அமித்ஷா திட்ட தெளிவாக சொல்லுகிறார், அமைச்சரவையிலும் இடம்பெறுவோம் என்று சொன்ன பிறகு ஐயா எடப்பாடி பழனிசாமி மாற்றி பேசுறாரு. சார், கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு கூப்பிட வேண்டிய தேவை எங்கேருந்து வந்துச்சு? பிஜேபி இருக்கிற கூட்டணியில் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி வரும்? நீங்க முந்தின நாள் என்ன சொன்னீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி அழிஞ்சு போச்சு, சீரழிஞ்சு போச்சு, சின்னாமணம் அடிச்சுக்கிறீங்க. அடுத்த நாளே கம்யூனிஸ்ட் கட்சியை கூட்டணிக்கு வைக்கிறீங்க. சார், நீங்க ரொம்ப முக்கியமா பாருங்க குணா சார், ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வர வேண்டுங்கிறார். அதிமுகவோடு ஒத்த கருத்துடைய கட்சிகள் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ். இன்னைக்கு தேதிக்கு ஓபிஎஸ் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இணைய தயாரிட்டாரு, அவரை இணைச்சிக்க மாட்டேங்கிறாரு. டிடிவி தினகரன் ஒத்த கருத்துடையவர். அண்ணா, பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா 4 பேரையும் ஏற்றுக்கொண்டவர். அவரை வச்சுக்கிறதா வேண்டாமான்னு அவர் இன்னும் இல்லைன்னு சொல்லலை, ஆமான்னு சொல்லலைங்கிற இடத்துல இருக்கிறாரு.
நீங்கள் யோசிச்சு பாருங்க, திருமதி வி.கே. சசிகலா அம்மையார்களை அவரை வந்து எந்த இடத்துலையும் கமிட் பண்ணலை சார். பாமக தேசிய ஜனநாயக கூட்டணிலாம் இருக்குன்னு பாமகவும் சொல்லுது, பாஜகவும் சொல்லுது. ஆனால் இவர் பாமகவை என்ன பண்ணுறாரு, கடுமையாக தாக்குறாரு. இன்னும் பந்தியே போடல, அதுக்குள்ளே இலை கிழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்கிறாரு. தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சி, இருக்கின்ற கட்சி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய இருந்த தேமுதிகவை பற்றி இவர் எந்த வார்த்தையும் சொல்லலை, அவங்கள கூட்டணிக்கும் அழைக்கல, கூட்டணியில் இருக்கிறதாகவும் சொல்லலை. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் பாஜக கூட்டணிக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை கூப்பிடுறாரு, பாஜக கூட்டணிக்கு நாம் தமிழரை கூப்பிடுறாரு, பாஜக கூட்டணிக்கு தாவேகாவை கூப்பிடுறாரு. இவர் என்ன மாதிரி அரசியல் செய்கிறார் சார்? யாராவது இப்படி ஒரு அரசியலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா நீங்க? எப்படி இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை விட்டுட்டு இதுல நீங்க வந்து இதுல பாக்கியோட கோணத்தை கேட்டு வந்துடுறேன். பாக்கி என்ன மாதிரியான முழுமையா நீங்க சொல்லலாம். 1 by 1 சொல்லிடுறேன். 10 நிமிஷம் இருக்கு. ஒரு ஓவரில் 6 விக்கெட்டை எடுத்துடுறேன். ஒன்று, சில பேரோட கருத்துக்கு நான் மாற்று கருத்து சொல்கிறேன். அண்ணாமலை காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. 1000 ரூபா இன்னைக்கு காலாவதி ஆகுதுன்னு நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். நான் 1000 ரூபாய் வச்சுட்டு நேற்றே ஒரு பொருள் வாங்கிட்டேன்னா அதுக்கு வேல்யூ இருக்குமா இருக்காதா? அதாவது அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தபோது கட்சியை எந்த அளவுக்கு வலுப்படுத்தினாரோ அந்த வலிமை இன்னும் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அமித்ஷா இருந்த அன்றைக்கு கூட்டணி குறித்து அமித்ஷா அறிவித்த அந்த தினம் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தார் என்பதை என் அன்புக்குரிய தம்பி ஆளுநருடைய கவனத்துக்கு கொண்டு வரு. அப்போ சிபி ராதாகிருஷ்ணன், தமிழிசை, எல் முருகன் போன்றவர்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைய தினம் அமித்ஷா அறிவித்த அன்றைய தினம் தமிழக பாஜக தலைவர், இது அவரே சொல்லிட்டார். ஸோ இதெல்லாம் மேட்டர் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கேள்வியை கேட்குறேன். அதே சமயத்தில் பாஜகவுக்கு அடிமையாக விட்டது, பாஜக சொல்ல பேச்செல்லாம் கேட்குது அப்படின்றாரு. கோவில் நிலங்களை ஏழைகளுக்கு கொடுப்போம் சொன்னதை பாஜக சொல்லி தான் எடப்பாடி சொன்னாரா தெரியல, நண்பர்கள் சொல்லுவார்கள்னு நினைக்கிறேன். இது மாதிரி அவங்க அதிமுக தங்களுடைய நிலைப்பாட்டை சில கருத்துக்கள் சொல்வதற்கெல்லாம் அல்ல, எனக்கு அவகாசம் இல்லை, அதனால் நான் முடிச்சிடுறேன். நான் அதை மாதிரி பல விஷயங்களில் முரண்பட்டிருக்கிறாள். நான் ஏற்கிறேன் இல்லையா என்பது வேற விஷயம். ஒரு கருத்தில் நான் கோயம்புத்தூர்ல கோயில் நிலத்துல கோயில் காசுல காலேஜ் கட்டக்கூடாது அப்படின்னாரு. இப்ப தஞ்சாவூர் டெல்டா போன அது திருச்சி வெளியிட்டாங்கன்ற தகவல் அவரே சொல்றார். சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே, அது வேற விஷயம். நான் எடுத்துக்க சொல்றது என்ன, எதை சொன்னாலுமே பிஜேபி சொல்லி தான் கேட்கறாங்கன்ற சொல்ற நேரேஷன் இஸ் ராங். ஓகே, எடப்பாடி பழனிசாமிக்கு தனித்தன்மை இருக்கு, தனித்தன்மையோட தான் செயல்படுறாருன்றீங்க. அதிமுகவுக்கு தனித்தன்மை இருக்கு, தனித்தன்மையோட தான் செயல்படுறாங்க. ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட இது இல்லன்றீங்க. அப்புறம் ஒரு கட்சி விழுங்கிறத பத்தி இல்ல நம்ம பேசணும்ல, வரலாறு கொஞ்சம் அப்படி புரட்டி பார்த்தா தெரியும். தெலுங்கு தேசத்தை 1984 எந்த கட்சி விழுங்க பார்த்தது, எந்த கட்சி உடைத்தது எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன சொல்றேன், சிவசேனா உடைச்சிச்சு, அப்புறம் இந்த கட்சி உடைச்சிது அப்படின்னு சொல்லு. சிவசேனா செத்து போச்சா? இன்னும் இருக்கு இல்லையா? போராடுறதுனால இருக்கு. ஜேடியு இருக்கா இல்லையா? வெளியில வந்து போராடுறதுனால இருக்கு சார். போராட அலோவ் பண்ணது எந்த கட்சி? சர்வாதிகார பாஜக இல்ல, தெரியல. ஜேடியு இருக்கா இல்லையா? ஜேடிஎஸ் இருக்கா இல்லையா? மற்ற எல்லா கட்சிகளும் 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அத்தனை கட்சிகளும் இருக்கின்றன. ஆனால் ஸ்தாவர காங்கிரஸ் சாப்பிட்டது யாரு? இந்திரா காங்கிரஸ். ஜனதா சமாஜ்வாதி ஜனதா கட்சி சாப்பிட்டது யாரு? பழைய காலத்துல காங்கிரஸ். ஸ்தாபன காங்கிரஸ்ல நியூஸ் பார்க்குற பாதி பேருக்கு தெரியாது சார். இன்னைக்கு கரண்ட் வாங்க. அதோட தூரம் பண்ண. நீ இப்பவே வந்துற. மோடி காலத்துக்கு பிஜேபிக்கும் வாஜ்பாய் காலத்துக்கு பிஜேபிக்குமே வித்தியாசம் இருக்கு. சரி, அதெல்லாம் கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் வந்து இப்ப கான்டெம்பரரி கொஞ்சம் முன்னாடி போயிடும். ரொம்ப பழசுக்கு வேண்டாம். பாமகவை ரெண்டா உடைச்சது யாரு? வேல்முருகன், ராமதாஸ் ரெண்டா உடைச்சது யாரு? அப்புறம் யாரு சார்? முஸ்லீம் லீக் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புகார் உண்டு. நீங்க என்ன சொல்றீங்களா? பல காலங்களில் நான் யாருன்னு கேக்குறேன். உங்களுக்கு நீங்க அத நம்புறீங்க? யார் அந்த புகார் சொன்னா? அதாவது ஐயா ராமதாஸ் சொல்றாரு, உடைச்சானே நேரா உடைக்கறாங்க இல்ல. உடைப்பா இந்த கருத்து இப்ப ராமதாஸும் அன்புமணியும் பிரிஞ்சு இருக்காங்க. எங்க கட்சியை உடைச்சது திமுகவோட சதின்னு அன்புமணி சொல்றாரு. இல்ல அது வந்து இட்டுக்கட்டி அபாண்டமானதுன்னு சொல்லி ராமதாஸ் சொல்றாரு. இதுல யார் சொல்றதை ஏத்துக்கிறது? இது இல்லை என்றால் அதுவும் இல்லை. சிம்பிள். நாங்க திமுக மீது புகார்கள் சொல்லப்படுகிற புகார் சரியில்லை என்றால் பாஜக மீது நீங்கள் சொல்லுகிற புகார்கள் சரியில்லை என்று நான் சொல்லுவேன். ஓகே, என்னோட கருத்து இது இருக்கு. நான் அது சிம்பிள். எல்லா கட்சியுமே சார், அது இல்லைன்னா அந்த கட்சியோட நிறுவன தலைவர் மறுக்கிறாரு. முடிச்சிடறேன், எனக்கு அவகாசமே தரல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோது 1999 ஆகஸ்ட் மாதம் நான் தான் கழகத்தின் பொறுப்பு செயலாளர் சொன்னவர் வை கோபாலசாமி. அப்போ வை கோபாலசாமி ஹிஸ்டரி, ஒரு கட்சியோட ஹிஸ்டரியை சொல்றது தப்பு என்ன? ஓகே, இல்லன்னா நீங்க இதை சொல்லணும். நீங்க நேத்து போன கூட்டணியில போன சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபியோட கூட்டணி, நாடாளுமன்ற தேர்தல்ல பிஜேபியோட கூட்டணி முறிவு, மீண்டும் சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபி கூட்டணி,
சமகால கூட்டணி விவகாரங்களில் விசிகாவையும் கம்யூனிஸ்டுகளையும் ஏன் விமர்சிக்கிறாரு? விசிகா வந்து திமுக கபலீகரம் பண்ணிடுச்சுன்னு சொல்றதும் இவங்க அவங்கள கபலீகரம் சொல்றதை பத்தி உங்களை கேட்டேன். டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எங்க இருக்காங்க? அதிமுகவை நான் சரியா தப்பல்ல, அதிமுகவை திமுக கூட்டணி கட்சிகள் நேரேட்டிவ் ஒரு நேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல உங்களை பாஜக ஒழுங்கிடுச்சு சொல்றதுனால அதுக்கு கவுண்டர் பண்றார் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்றேன், பிஜேபி தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிக்கும் வரையில் கூட்டணி பற்றி பேசலை. அண்ணாமலை அதாவது தேர்தல் நடக்குது, பாஜக தலைவர் தேர்தல் நடக்குது, நயினார் மட்டும்தான் நாமினேஷன் ஃபைல் பண்றார், அவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இன்னையோட அண்ணாமலை தலைமையிலான பிஜேபியோட ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. அவர் போன பிறகு கூட்டணி சேர்றாருன்னா என்ன அர்த்தம்? இன்னொன்னு கேக்குறேன் சார், ஒரே ஒரு சின்ன கேள்வி. நாளைக்கு அண்ணாமலை வந்து கோவை மாவட்டத்திலேயோ நம்ம அரவக்குறிச்சியிலேயே அவர் நிக்கிறாருன்னு வச்சுங்க, அண்ணாமலைக்கு வந்து ஓட்டு கேட்க மாட்டாரா எடப்பாடி? தெரியாது. நீங்க அது அப்படி ஒரு சூழல் வரும்போது அண்ணாமலை இருக்கிற பிஜேபியில் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிற பிஜேபியோட கூட்டணி இல்ல. அதுதானே காரணம் சார். அன்னைக்கு ஊருக்கு போக சென்னையிலே தங்கினார். அது என்ன கொள்கை பிரச்சனையா சார்? அது சார் கொள்கை பிரச்சனையே இல்ல, அரசியல் பிரச்சனை. நான் அது ஏற்கனவே அந்த கட்சிக்கு யார் மாநில தலைவரா இருந்தாங்க சார்? டெல்லி சொல்றத கேட்க போறாங்க. அப்படி போட்டு செல்வ பெருந்தகை மாநில தலைவரா இருந்தாங்க, இவிகேஎஸ் மாநில தலைவரா இருந்தாங்க. பாக்கி அண்ணாமலை நீடிக்கிற வரையில் சேரக்கூடாது என்பதுதான் அவங்களுடைய எண்ணம். அது நிறைவேறிடுச்சு, அதனால தான் வந்தார். அமித்ஷாவும் பிஜேபியும் பணிஞ்சிட்டாங்க எடப்பாடியோட டிமாண்டுக்குன்றீங்க. ஒரு நிமிஷம் செந்தில் குறுக்கிடுறார். செந்தில் ஒரே வார்த்தை சார், பாக்கி இப்பதான் சொன்னாரு, அன்பு தம்பி ஷானவாஸ் அவர்கள் தவறாக சொல்லுகிறார். கூட்டணி அறிவித்த பொழுது அண்ணாமலை தான் மாநில தலைவர் சொன்னார். 5 நிமிஷம் கூட ஆகல. இப்ப என்ன சொன்னாரு, கூட்டணி அறிவிக்கிற பொழுது அண்ணாமலை தலைவர் இல்லைங்கிறார். என்ன சார் அண்ணாமலை இன்ட்ரோட ஓவர். நாளைக்கு நீங்க அப்படிதான் நேத்து இலங்கை பிரச்சனை பத்தி எம்பி பேசிருக்காரு கிடையாது சார். அன்னைக்கு நீங்க அப்படி சொல்லல, அததான் ஷானவாஸ் கேட்டாரு. கொஞ்சம் லாஜிக்கா யோசிங்க சார். நீங்க அப்படி சொல்லல, ஷானவாஸ் இலங்கை பிரச்சனை அந்த லாஜிக்ல தான் ஷானவாஸ் சொன்னாரு. நீங்க அந்த லாஜிக்ல எடுத்தீங்க. யோசிக்க வேண்டாம், நம்ம பேசுறது இல்ல. ஷானவாஸ் அந்த லாஜிக்ல சொன்னாரு. நீங்க என்ன சொன்னீங்க? டே கட் அவுட் அண்ணா ஒரு நிமிஷம் ஆளு ஒரு குறுக்கிடுறாரு. நீங்க சொன்னது என்ன? நான் சொன்னதுக்கு நீங்க பதில் என்ன சொன்னீங்க? அண்ணாமலை போன பிறகுதான், நயினார் வந்த பிறகுதான் கூட்டணி அறிவிச்சீங்க. ஆனா அண்ணாமலை வச்சு சொன்னீங்க, அங்கதான் அண்ணாமலைக்கு பிஜேபி கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ். நிருபர்கள் கேட்டதுக்கு அமித்ஷாவின் ஒரு புறத்தில் எடப்பாடி பழனிசாமியும் இன்னொரு புறத்தில் அண்ணாமலை தானே உட்கார்ந்திருந்தாங்க. இதுல நபர்களா பிரச்சனை? இதுல சரி, நயினார் புதிய தலைவராக நயினார் பதவியை ஏற்கலைன்னா அன்னைக்கு அண்ணாமலை தான் தலைவர்னா நயினாரையே உட்கார வைக்கணும் சார். நயினார் நியூ அப்கமிங் ஒரே ஆபீஸ்ல இல்லையா சார்? ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நான் தெளிவா பதில் சொல்றேன். அந்த ஸ்டேஜ்ல அண்ணாமலை ஈஸியா அவுட் கோயிங் பிரசிடென்ட், புதிய பிரசிடென்ட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டார் நயினார். ஒரு முன்னாள் இருக்கிற பிரசிடென்ட் வந்து ஒரு கட்சியோட மரபு. ஒரு நிமிஷம் சார், நான் ஒரு நிமிஷம் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. ஒரு முன்னாள் தலைவரை நீலப்பா முடிச்சு போயிட்டு போட்டு தூக்கி எறிய மாட்டாங்க. அது ஒரு மரபு, மரியாதை. ஏன்னா நேற்று 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ தலைவரா இருந்த, பக்கத்துல உட்காரு. இப்ப உட்கார்றாரா? இப்ப அண்ணாமலை எங்கேயாவது நயினார் பக்கத்துல உட்கார்றாரா சொல்லுங்க. அது ஒரு மரபு. ரெண்டாவது, செந்தில் வேல்ட்ட நான் ஏற்கனவே கேட்டேன், அவர் அமித்ஷா அப்படி சொல்றாருங்க இப்படி சொல்றாருங்க, அதுக்கெல்லாம் நீங்க ஆடுறீங்கன்னு கேட்கிறாரு. நான் உங்ககிட்ட தான் கேட்டேன், அம்மாவையும் அண்ணாவையும் பழிச்சு பேசுற உடனே அந்த கூட்டணியை வேண்டான்னு தூக்கி போட்டது ஒரு புரட்சி தமிழர். அண்ணா காலம் தொட்டே திமுக ஒரு பூர்ஸ்வா கட்சி, அண்ணா காலம் தொட்டே சாதிப்படிகளை தூக்கி பிடிக்கின்ற கட்சி திமுகன்னு சொல்லி சண்முகம் பேசினார். வாய் மூடி மௌனியா இருக்கிறாங்க திமுக காரங்க. நீங்க திராவிட ஆதரவாளர், நீங்க எப்படி அமைதியா இருக்கலாம்னு கேள்வி கேட்கிறேன். கம்யூனிஸ்ட் அதுக்கு ஏற்கனவே அவர் கேட்ட அந்த கேள்விக்கு ஏற்கனவே பல முறை விளக்கம் கொடுத்திருக்கு. அவர் திருப்பி எல்லாத்தையும் அதை வைக்கிறார். நான் இப்போ சொல்றேன் சார், சண்முகம் அவர்கள் அந்த வைத்த விவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு தெளிவான விளக்கத்தை பல முறை கொடுத்திருக்கார். நேரமின்மையின் காரணமாக நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரு நிமிஷம். சண்முகம் சொன்னது சித்தாந்த ரீதியில் திமுக என்பது அது ஒரு முதலாளித்துவ பார்வை கொண்ட கட்சி என்ற விமர்சனம். அது சித்தாந்த அடிப்படையிலான விமர்சனம். அதை நான் முற்றிலும் மறுக்கிறேன், ஏற்கனவே விமர்சிக்கிறேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி மீது 6 மாசத்துக்கு முன்னாடி கொலை பண்ணி போட்டார் அண்ணாமலை. அதுக்கு எங்க போறீங்க சார்?
கொலைப்பழி போட்டார்ல அண்ணாமலை, கொலைப்பழி போட்டார்ல அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்தவர் சொன்னார். என்ன சார் சித்தாந்த விமர்சனத்தில் சார் சித்தாந்த சார் பூர்ஷ்வாங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக சொல்லுங்களேன். பூர்ஷ்வாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இல்ல அண்ணாவை மீறி ஒரு திமுக இருக்க முடியுமா? அர்த்தமாக தெரியுமா? ஒன்றே குலம் ஒரு பூர்ஷ்வாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பூர்ஷ்வாங்கிற அத கேட்டு பேசாம இருக்காங்களா சார்? பூர்ஷ்வாங்கிற நான் ஒரே வார்த்தை கேட்கட்டுமா? இப்ப சேலம் மணிகண்டன் ஒரு வார்த்தை கேட்கட்டுமா சார்? திமுக கண்டிக்கலன்னு கேக்குறீங்கல்ல, அண்ணாவின் பேர்ல கட்சி வச்சுக்கக்கூடிய அண்ணா திமுக இதை கண்டிச்சிருக்கா? அண்ணா திமுக அண்ணா வந்து திமுக மட்டும் தான் சொந்தமா? கூட்டணி விட்டு வெளிய போணும். எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சிருக்காரு. எடப்பாடி அம்மாவை பழித்து பேசி அண்ணாவை பழித்து பேசி அண்ணாமலை கண்டித்து சேலம் வெளிய போணும். சேலம் மணிகண்டனுக்கு இருக்கக்கூடிய இந்த உணர்வு ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல? அண்ணாவை பழித்தும் இழுத்தும் பேசிய கம்யூனிஸ்ட் கட்சியை எதுக்கு சார் வெக்கமே இல்லாம ரத்தன கம்பளம் விரித்து கூட்டணி கலைச்சாரு? எதுக்கு கூப்பிட்டாரு? இப்பதானே கூப்பிட்டாரு. அண்ணாவை பழித்து பேசிய கம்யூனிஸ்ட் கட்சி வெக்கமே இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு? எதுக்கு அண்ணாவை எடப்பாடி பழனிசாமி மணிகண்டன் சார் ஒரு வார்த்தை நீங்க பாருங்க. இந்த ஒரு நிமிஷம் மணிகண்டன் சார் கடமை கட்டுப்பாடு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மணிகண்டன் ஒரு கிளாரிட்டி கட்சின்றது முதலாளித்துவ கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சின்னு திமுகவை சண்முகம் சொல்றார். சண்முகம் என்கிற தனிநபரின் கருத்து இல்ல அது. அப்ப ஏத்துக்கிறாரா செந்தில்? 60களிலே ஒரு நிமிஷம் சார். திமுக தொடங்கின காலத்திலிருந்தே சிபிஎம் என்கிற கட்சி அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரலையும் காங்கிரஸை முதலாளித்துவ கட்சின்னு தான் சொல்றாங்க, பிஜேபி முதலாளித்துவ கட்சின்னு தான் சொல்றாங்க, திமுக முதலாளித்துவ கட்சின்னு தான் சொல்றாங்க, அதிமுக முதலாளித்துவ கட்சின்னு தான் சொல்றாங்க. பினராயி விஜயன் தலைமையில நடக்கிற இடது முன்னணி ஆட்சியவே அது ஒரு முதலாளித்துவத்துக்கு சார்பான அரசு அப்படின்னு சொல்ற விமர்சனம் இருக்கு. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் வேணுமா அல்லது முதலாளித்துவம் என்ற சித்தாந்த பிரச்சனை அது. அது அண்ணாவை கொச்சைப்படுத்திட்டாருன்னு சொல்றது தப்பு. முதலாளித்துவ கட்சியா? இதுக்கு செந்தில்வேல் பதில் சொல். எங்க தப்பு சார்? ஒரு சாதாரண மனிதனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை ஒரு முதலாளித்துவ பூர்சுவா கட்சிங்கிறது செந்தில்வேல் ஏற்கிறாரா? எம்ஜிஆரோட கூட்டணி வச்சிருந்த காலத்திலேயே சிபிஐயும் சிபிஎம் அத பாட்டாளி வர்க்க கட்சின்னா சொல்லல சார். கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சிபி ஏடிஎம் சொல்லல. அவங்களுடைய கம்யூனிஸ்டுகளுடைய பார்வையில் அது ஒரு முதலாளித்துவ கட்சி. அதிமுக முதலாளித்துவ கட்சின்றதான் அன்றும் அதிமுக வச்சிருந்த நிலைப்பாடு, கம்யூனிஸ்ட் வச்சிருந்த நிலைப்பாடு. 10 நாளைக்கு பழைய விஷயம் கொஞ்சம் பல ஒரே ஒரு வார்த்தை தான் சார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை தான் சார். இந்த கேள்வியை ஏன் சேலமணிகண்டன் எல்லா விவாதத்திலும் எழுப்பிக்கிட்டே இருக்கிறார்? திமுக ஏன் கோவம் வரலைங்கிறார்ல. அண்ணா பேர்லயே ஒரு கட்சி வச்சிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு ஏன் துளியும் இதற்காக கோபம் வரவில்லைன்னு சேலமணிகண்டன் ஒரு விவாதத்திலும் கேட்கலையே. ஏன்னு நான் கேட்கிறேன், அதுக்கு பதிலே இல்ல. பாஜக கூட்டணியை உடைக்க முயற்சி நடப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பது எதை காட்டுகிறதுன்னு ஒரு கேள்வியை நேர்கள் மேடையை வைத்திருந்தோம். ஏராளமான நேயர்கள் தங்கள் கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க முயற்சிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பது தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை வைத்திருந்தோம். அது கற்பனையான குற்றச்சாட்டு என்று 30% பேரும், கூட்டணி தொடர்வது சந்தேகம் என்று 24% பேரும், விரக்தியின் வெளிப்பாடு என 46% பேரும் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ரவீந்திரன் துரைசாமி, விரக்தியின் வெளிப்பாடு 46, அடுத்தது கற்பனையானது 30, கூட்டணி தொடர்வது சந்தேகம்ன்றது குறைவா இருக்கு. அப்ப கூட்டணி தொடருன்றதுல பெரும்பாலானவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து தான் ஆகணும், கம்பல்ஷன். எடப்பாடி வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே 4வது போனார். 2 பேருக்கு தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்க முடியும். கன்னியாகுமரியில் போனார், இங்கே புதுச்சேரியில் போனார், இடைத்தேர்தலில் 4வது போனார். பல இடங்களில் கூட்டணி இருந்த 8%, 9% வாக்கெடுத்தவர். ஏரியா வைஸ் தான் அவருக்கு செல்வாக்கு. எம்ஜிஆருக்கு செல்வாக்கோ, ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கோ, ரெட்டலைக்கு செல்வாக்கோ இல்லை. 10.5க்கு செல்வாக்குங்கிறத அவரே வெளிப்படையாக காட்டியிருக்கிறாரு. எனவே இந்த 20% வாக்குக்கு தக்கன தான் பாஜக மதிப்பாங்க. அதில் தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி மதிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதற்கு அண்ணாமலை இடையூறாக இருக்கனால கோபப்படுறாரு. ஓகே, பாக்கி நிறைவு கருத்து இல்லை. இதில் வந்து கம்பல்ஷன்ற சார் சொல்கிறத நான் முழுக்க ஒத்துக்கிறேன். ஏன்னா வேறு வழி கிடையாது, இனவிட்டபிள். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் கேட்ட கேள்வி ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், சசிகலா வில் நாட் பி இன் த பிக்சர். ஐ எம் ஷூர் அபவுட் இட். அவங்க பொறுத்திருந்து பாருங்க.
என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பல. ஆனா டிவிலாம் பார்க்கறதுல நினைக்கிறாங்க அறிக்கை காலில் விழவா கையில் விழவான்னு அளவுக்கு இறங்கிட்டாரு. டிடிவி தினகரனுக்கு என்ன ஸ்டேக் இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஆர்கே நகரில் ஒரு இடைத்தேர்தலை ஜெயித்ததை தவிர அவரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் 0. ஸோ இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. ஆனால் பிஜேபி சொல்லிச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் கணிசமான சீட்டுகளை ஒதுக்கக்கூடும். ஆனால் இதில் என்ன கேள்வினா பிஜேபி எத்தனை இடங்கள் டிமாண்ட் பண்ணுறதுங்கிறது பொறுத்து இருக்குது. அப்போது இவங்க வந்து கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுகிறாங்க இல்லையா. பாஜக தொடர்ந்து பேசிட்டு வருது கூட்டணி ஆட்சின்ட்டு. இல்லை அண்ணாமலை சொல்கிறார் ஒரு படி மேலே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அமித்ஷாவை கேளுங்கன்னார். இன்று வரையில் அதிமுக பொதுச் செயலாளர் அதை பற்றி எந்த விதமான கருத்தே சொல்லலை. அதுக்கப்புறம் நாங்கள் பேசுவோம், கூட்டணி வரும்போது பார்த்துக்கலாம், ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், ஏதாவது சொல்லலாம். அதை பற்றி கமெண்ட்டே சொல்லலை. அப்படின்னா உங்களுக்கு உண்டான டவுட்டு இருக்குது. ஆனால் இது வேறு வழி இல்லை. இந்த கூட்டணி உடைக்கப்பட வேண்டிய நெசசிட்டி இல்லை. வேறு வழி இல்லாமல் தொடரும். ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட இருந்தால் நல்லதுன்னு டிஎம்கே நினைக்கிறாங்க. திமுக அணி வந்து ஏற்கனவே தோக்கடிச்ச ஒரு அணி தான். எனவே ஏடிஎம்கேவும் பிஜேபி இருந்தால் அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிற ஒரு பார்வை கடந்த கால வரலாற்றினோட அடிப்படையில் அப்படி நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த உடைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு யாரை பார்த்து சொல்கிறாரு? இல்லை உடைக்க முயற்சி, அது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதுக்கு திமுக காரணம், திமுக கூட்டணி காரணம்ன்றதெல்லாம் அது அரசியல் தானே தவிர அதில் ஒன்றும் ஆதாரம் தேவையில்லை. அது இன்னும் சொல்ல போனால் உடஞ்சிடுச்சுன்னா கூட கவலைப்படுவாங்க. உடஞ்சிடுச்சுன்னா அதிமுக இருக்கு, திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அந்த பக்கம் போகக்கூடும். மற்ற திமுக கூட்டணி இருக்கிற அதிருப்தியாக இருப்பதாக சொல்லப்படுகிற கட்சிகள் அந்த பக்கம் போகக்கூடுங்கிற கவலை இருக்கலாம். ஓகே, அதுக்கான தேவையே இல்லாமல் இருக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற பொசிஷன். நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. ஓகே, திரு ஆலூர் நிறைவு பார்வை. அதாவது அவர் அண்ணாமலையை தான் சொல்றார். ஏன்னா அண்ணாமலையுடைய பேச்சு முழுக்க இவருடைய எண்ணப்போக்குக்கு எதிராக இருப்பதனால் அந்த கூட்டணி வந்து காலி பண்ணிடுமோ அல்லது கூட்டணியில் தொடர்ந்தாலும் அதிமுகவினுடைய வலிவை குறைத்து விடுவாரோ அண்ணாமலை, வேற வலிமையை கூட்டி விட்டுருவாரோ பிஜேபிக்கு அப்படிங்கிற அச்சத்தில் அவர் வந்து அண்ணாமலை மீது பாய்கிறார். ஆனால் அண்ணாமலைன்னு சொல்ல முடியாது. அதனால திமுக கூட்டணி அப்படின்னு இந்த பக்கம் திருப்பி விடுறார். நான் என்ன கேட்குறேன், பிஜேபியோடு அதிமுக இருக்கக்கூடாது, பிஜேபி உறவை அதிமுக முறிக்கணும், பிஜேபியால் எங்களுக்கு மைனஸ்ன்னு அதிமுக தலைவர்கள் வரிசை கட்டி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ கூட்டணி வந்த பிறகு யாராவது பேசுகிறாங்களா? பேசுகிறதில்ல. அதிமுகவில் ஒரு அமைதியை பார்க்குறோம் மேலேருந்து கீழே வரைக்கும். ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து அதிமுக எதிராக பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போது ஒரு தேசிய கட்சியில் தலைவர்களாக இருப்பவர்கள், முன்னாள் தலைவராக இருப்பவர்கள் அந்த கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டாங்கன்னா அவங்க சொந்த கருத்தெல்லாம் பேசிட்டு தெரிய முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே. ஆனால் அண்ணாமலை பேசிக்கிட்டே இருக்காரு. அமித்ஷா ஏன் அவரை கட்டுப்படுத்தல? அப்போ அண்ணாமலை பேசுவதை அமித்ஷா ரசிக்கிறார், மோடி ரசிக்கிறார். அண்ணாமலை பேசட்டும், அப்படித்தான் எடப்பாடியை வலிக்கு கொண்டு வர முடியும். அதனால ஒரு இந்த பக்கம் ஒரு முகம் அன்பு முகம் நயினார் நாகேந்திரன், இன்னொரு முகம் அது வந்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லி இரண்டு முகத்தை காட்டுகிறது பாஜக. ரெண்டு முகத்தை காட்டி அதிமுகவை வழிக்கு கொண்டு வருவது, அதிமுகவை பணிய வைப்பதுங்கிறது அதுக்கு பின்னால் இருக்கிற அஜெண்டா. அதனால அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இப்படி வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. மிக்க நன்றி. ஏராளமான பார்வைகளை பகிர்ந்தவங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.